நெக்ஸ்ட்டு நம்ம டிராபிக்கல் சவானா கிராஸ்லேண்ட் பயோம்ஸ் ஆனால் வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி. Tropical grasslands are generally found between tropical forests and desert. வெப்பமண்டல புல்வெளிகள் பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படுகின்றன. Tropical savanna biomes are found between 10 degree to 20 degree north and south latitudes. இப்பல்லுயிர் தொகுதி 10 டிகிரி முதல் 20 டிகிரி வட தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படுகிறது. This grassland are generally flat and are found in the Sahel, south of Sahara, in East Africa and in Australia. இப்புல்வெளிகள் and ஷேகல் கிழக்கு ஆப்பிரிக்காவில் சகாராவினுடைய தென்பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் காணப்படுகிறது. This biomes is generally hot and dry and experiences moderate to low rainfall. இப்பல்லுயிர் தொகுதி பொதுவாக வெப்பமாகவும் வறண்டு காணப்படுவதோடு மிதமான மழைப்பொழிவையும் பெறுகிறது. So the grass which grow here are tall and sharp. எனவே இங்கு வளரும் புற்கள் உயரமாகவும் கூர்மையாகவும் காணப்படுகின்றன. Hence the chief occupation of the people found here in hunting. ஆகையால் இங்கு வாழும் மக்களின் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தலாகும். The primitive people living here are nomadic. இங்கு வாழும் பழங்குடியினர் மக்கள் நாடோடிகளாக உள்ளனர். nomadic அப்படின்னா நாடோடிய வாழ்க்கை வாழ்கின்றனர். The common animals found here are the lion, leopard, tiger, deer, zebra and giraffe etc. சிங்கம், சிறுத்தை, புலி, மான், வரிக்குதிரை, ஒட்டகச் சிவிங்கி போன்ற விலங்குகள் இங்கு காணப்படும் விலங்குகளாகும். ஃப்ளோரா சச்சஸ் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இது ராடோஸ் கிராஸ் அதுனா புல்லுருவி, ரெட் ஹாட் கிராஸ், ரெட் ஓட்ஸ் புல், ரெட் ஹாட்ஸ் ஓட்ஸ் புல், லெமன் கிராஸ் எக்ஸெட்ரா ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் பயோம்ஸ் போன்ற தாவரங்கள் பல்லுயிர் தொகுதியில் காணப்படுகின்றன. அந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப் லேட் பார்ட்ஸ் ஆஃப் த சவானா கிராஸ்லேண்ட் ஆர் பீயிங் கன்வெர்டட் இன்டு எ ஃபார்ம்லேண்ட்ஸ் விச் போஸ் டு த கிரேட் எ த்ரெட் டு த வைட் ரேஞ்ச் ஆஃப் fauna. For example, the population a big cast like a chatak, lion, etc. are and dwelling directly. சவானா புல்வெளிகள் பெரும்பாலான பகுதி விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. இதனால் இங்கு காணக்கூடிய பல்வேறு விதமான விலங்கினங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. சிறுத்தை, சிங்கம் போன்ற விலங்கினங்கள் எண்ணிக்கை மிக வேகமாக குறைந்து வருகின்றன. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெசர்ட் பயோம்ஸ் அப்படின்னா பாலைவன பல்லுயிர் தொகுதிகள். அதில் நம்ம பார்த்தோன்னா டெசர்ட் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் ஆன் த வெஸ்டர்ன் margins ஆஃப் த கான்டினென்ட் பிட்வீன் 20 டிகிரி அண்ட் 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸ். இப்பல்லுயிர் தொகுதி 20 டிகிரி முதல் 30 டிகிரி வரை வட மற்றும் தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படுகின்றன. The annual rainfall is less than 25 cm in these regions. இங்கு ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ளது. Due to the lack of rainfall and arid conditions, these regions do not possess any vegetation but have a special vegetation type called and abexro
அண்ட் ஃபேட்ஸ். இங்கு ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ளதுன்னு பார்த்தோம். இதனால் மழைப்பொழிவு பற்றாக்குறை மற்றும் வறண்ட காலநிலையின் காரணமாக இங்கு தாவரங்கள் அரிதாக வளர்கின்றன. இருப்பினும் இங்கு காணக்கூடிய தனித்துவம் வாய்ந்த தாவரங்கள் பாலைவன தாவரங்கள் எனப்படுகின்றன. As the soil is a sandy and saline desert, remain agriculturally unproductive. இங்கு காணப்படும் மண் மணலாகவும் உவர்ப்பாகவும் உள்ளதால் விவசாயத்திற்கு உகந்ததாக இல்லை. Drought resistance thorny and scrubs and viscous worms are found here. வறட்சியை தாக்கக்கூடிய முட்புதர்கள், குறுங்காடுகள் மற்றும் பனை போன்ற தாவரங்கள் இங்கு காணப்படுகின்றன. Tribal people and the tribal people who live here practice food gathering and hunting. இங்கு வாழ பழங்குடியினர் உணவு சேகரித்தல் மற்றும் வேட்டையாடுதல் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். The moved area temporary settlement frequently in search of and pastures. இவர்கள் மேய்ச்சல் நிலங்களை தேடி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வர். Transportation becomes a very difficult here and is carried on by camels. Apps and 3 months of Amazon Prime at no extra cost so that you. அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே வாழக்கூடிய எதுக்கான பழங்குடி உணவு சேகரிப்பு மற்றும் வேட்டையாடு தொழில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் மேய்ச்சல் நிலங்களை தேடி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வர். அப்போ போக்குவரத்து இங்கு மிகவும் கடினமாக உள்ளதால் ஒட்டகங்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. Transportation becomes very difficult here and is carried on by camels. And reptiles like snakes, lizards, scorpions, etc. are most commonly found here. மேலும் பாம்புகள், பல்லிகள், தேள்கள் போன்ற ஊர்வன இங்கு அதிகம் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏலகனா இந்த பாக்ஸில் ஆன் ஓசிஸ் இஸ் எ ஃபெர்டைல் freshwater source found in desert and semi-arid regions. பாலைவன சோலை என்பது பாலைவனங்கள் மற்றும் அரை வறண்ட பாலைநில பிரதேசங்கள் காணப்படும் வளமான நன்னீர் பகுதியாகும். and oases are fed by springs. இங்கே பாலைவன சோலைகள் நீரூற்றிலிருந்து நீரை பெறுகின்றன. crops like date, இங்கு குறிப்பாக டேட் பால்ம்ஸ், பேரிச்சை அண்ட் ஃபிக்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஃபிக்ஸ்னா அத்தி, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னா சிட்ரஸ் பழங்கள், மாய்ஸ் மக்காச்சோளம் போன்றவை பாலைவன சோலைகளுக்கு அருகில் விளைவிக்கப்படுகின்றன. ஆர் கல்டிவேட் நியர் திஸ் அண்ட் ஓசஸ். டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ், மித வெப்பமண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி. அப்போ டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட் ஆர் யூஸ்வலி ஃபவுண்டு இன் த இன்டீரியர் ஆஃப் த கான்டினென்ட் ஆர் characterized by large seasonal temperature variations with the warm summer and cold winter. மித வெப்பமண்டல புல்வெளிகள் கண்டங்களின் உட்பகுதி காணப்படுகின்றன. இங்கு மிதமான கோடை காலமும் நீண்ட குளிர்காலமும் குளிர்கால மழைப்பொழிவும் காணப்படுகின்றன. The type of grassland in these regions strongly depends upon precipitation. இப்பிரதேசங்களில் உள்ள புல்வெளிகள் முழுமையாக மழைப்பொழிவை சார்ந்து உள்ளன. Higher precipitation leads to tall and soft grass and lower precipitation leads to short and sharp grass. உயரமான மென்மையான
புற்கள் வளர்வதற்கும் குறைவான மழைப்பொழிவு குட்டையான மென்மையான புற்கள் வளர்வதற்கும் துணை புரிகின்றன. This region favor wheat cultivation, extensive mechanized agriculture process due to lack of the farm labor. இப்பிரதேசங்கள் கோதுமை பயிரிடுவதற்கு சாதகமாக உள்ளது. விவசாய தொழிலாளர்களின் பற்றாக்குறையினால் இங்கு பரந்த அளவில் இயந்திர மயமாக்கப்பட்ட விவசாயம் நடைபெறுகிறது. போஸ்டல் இண்டஸ்ட்ரி becomes the main occupation, thereby facilitating and slaughtering of animals, packing of the raw and processed meat, dairy product, and the common birds and animals are grasshopper and wool bishan and prairie dog, etc. கால்நடை வளர்ப்பு இங்கு முக்கிய தொழிலாக உள்ளது. இதனால் இங்கு உணவிற்காக விலங்குகள் கொல்லப்படுதல், அதன் இறைச்சியை பயன்படுத்துதல் மற்றும் பால்பண்ணை தொழில் போன்ற தொழில்கள் நடைபெறுகின்றன. வெட்டுக்கிளி, ஓநாய், காட்டெருமை, பிரைரி டாக், பிரைரி நாய் போன்ற விலங்குகள் காணப்படுகின்றன. அந்த பாக்ஸில் டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட் ஆர் கால்டு டிஃப்ரெண்ட்லி இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. மிதமண்டல புல்வெளியானது உலகின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அண்டு பிரைரி நார்த் அமெரிக்கா, அண்டு ஸ்டெபி யுரேசியா, பாம்பஸ் அர்ஜென்டினா மற்றும் உருகுவா, வெல்ட்டு அண்டு சவுத் ஆப்பிரிக்கா, அண்டு டொலன்ஸ் ஆஸ்திரேலியா, கேண்டர்பர்க் நியூசிலாந்து, மஞ்சூரியன் சைனா. நெக்ஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா துந்திரா பயோம்ஸ், ஆனால் துந்திர பல்லுயிர் தொகுதி. தேங்க்யூ.